ஜாதகம் பார்க்க வர்றவங்க எனக்கு தொழில் நஷ்டமாயிடுச்சுங்க, ஊரெல்லாம் நிறைய கடன் ஆயிடுச்சு, நிறைய அவமானம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப நம்பி இந்த தொழிலை ஆரம்பிச்சேன், ஆனா எனக்கு கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஆரம்பிச்ச தேதியை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு தவறான தசா புத்திகள் நடக்கும் பொழுது அவங்க அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க ஜாதகம் எந்த ரூட்ல சொல்லுதோ அந்த ரூட்ல போகாம வேற ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள், அவங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா சனி பகவானினுடைய காரக தொழில்களை அவங்க செஞ்சாங்கன்னா சக்சஸ் ஆவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாயினுடைய காரக தொழில்களை செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுதும் அவங்களுக்கு அந்த நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்குது. எந்த ஒரு தொழிலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு ஜோதிடர்கிட்ட இந்த தொழில் நான் செய்ய போறேன், இது சரியான காலகட்டமா, இந்த தொழில் எனக்கு ஏர்வை தருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தொழிலை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழில வெற்றி கிடைக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்தா அந்த ஜாதகத்துல உங்களுடைய மொத்த ஹிஸ்டரியுமே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. என்னுடைய வாழ்க்கை ஜாதகத்துல நான் பணக்காரன் ஆவனா, ஏழை ஆவனா, கடன்காரன் ஆவனா எல்லாமே இருக்கும். அதை ஒரு ஜோதிடர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செய்யறது தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றத சொல்றேன்.